வணக்கம் மக்களே. நீட்டோட போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமாயிட்டே இருக்கு. அதுல என்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீட்டை பத்தி எதுவுமே பேசல, எதுவுமே சொல்லல அப்படின்றத நான் கூட நேத்து கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு இன்னைக்கு ஒரு ரெஸ்பான்ஸா ஒரு ட்வீட்டை போட்டிருக்காப்ல. அந்த ட்வீட்டை அலசி ஆராய போறோம். அதை தாண்டி நிறைய நீட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல பல திருப்பங்கள் எல்லாம் வந்திருக்குது. நிறைய பேர் பல்பு வாங்கியிருக்கிற மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அது எல்லாத்தையும் அலசி ஆராய போறோம் இந்த தொகுப்புல. ஸோ வீடியோக்கு ஒரு லைக்கு ஐப்பு கண்டிப்பாக கொடுத்துடணும். ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம பார்க்குற நண்பர்கள் அதிகமாக இருக்கீங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க மக்களே. இந்த தயவு செய்து இந்த அபிசிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் போடுறதையும் நம்ம பார்க்குறேன். ஸோ அபிசிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க, அது நல்லதுக்கு இல்லை அப்படின்றத சொல்லிக்கிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த நீட் விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டியை கொடுத்துறேன். இப்போ நடக்கிற போராட்டம் தமிழ்நாடோட ஸ்டாண்டிங்கும் இப்போ அங்க நடக்கிற ஸ்டாண்டிங்குமே டோட்டலி டிஃபரெண்ட் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குங்க. நீட் அங்க ஏன் போராட்டம் நடக்குது? ஸோ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு. அதனால 20க்கு மேற்பட்ட மாணவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜரே ஏகப்பட்ட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. எந்த அளவுக்கு ட்ரெஸ் செக்கிங் பண்ணுவாங்கன்றது நம்ம பார்த்துருக்கோம். அதுவே ரொம்ப மோசமான செக்கிங்லாம் நிறைய நடந்திருக்கு. இதுல அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ண வேண்டியீங்களே, என்ன நியாயம் இது? அதுவும் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டு பல லட்சத்துக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி எழுதுறவங்களும் இருக்கு. அப்போ நார்மலா படிச்சுட்டு போறவனுக்கும் நீ கொஸ்டின் பேப்பரை வாங்கி எழுதுறவனுக்கும் என்னது இது? அவன் ஈஸியா பாஸ் ஆகிட்டு போடுவான். கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு அங்க இது இல்லை. இதை பேஸ் பண்ணி என்ன சொல்றாங்க, யார் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறது? கடந்த ஒரு 2-3 வருஷமாவே தொடர்ந்து 3 வாட்டி லீக் அவுட் ஆகியிருக்கு. அதுக்கு யார் பொறுப்பேற்பா அப்படின்றதுக்காக அங்க கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரசாத்தை ரிசைன் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. இறந்து போனவங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம்ல கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும். இப்ப போராட்டம் பண்றவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் சிஜேபியோட 4 கோரிக்கை. அதை பேஸ் பண்ணி தான் அங்க போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்பர் 1 கரெக்டா? இப்போ நீட்டு தமிழ்நாடோட இது என்ன? ஸோ நீட்டே இங்க தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், செட் ஆகாது அப்படின்றதா இவங்க வைக்கிற கோரிக்கை. என்னன்னா, இங்க ஏழை எளிய மாணவர்களாக நீட் படிக்க முடியாது. ஏன்னா இப்ப நீட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இதெல்லாம் கத்துக் கொடுக்கறதுன்ற மாதிரி நிறைய சென்டர்ஸ் வந்துச்சு. ஆனா அதை படிக்கிறதுக்கான வசதி அங்க ஏழை எளியவர்களுக்கான மாணவர்களுக்கு இருக்கா? அந்த காசு கட்ட முடியுமா அப்படின்றது தான் பாயிண்ட். அதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் இறந்து போறது இதெல்லாமே நடந்திருக்கு. ஓகே, அவங்களால அந்த காசை கொடுத்து படிக்க முடியாத இடத்துல இருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரக்சர், நம்ம படிக்கிற கல்வி இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஏன்னா இங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு வகையில் இருக்கு. ஸோ அதுல சிபிஎஸ்இ படிக்கிறவனுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தை படிக்கிறதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். அதனாலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இந்த இஷ்யூஸ்லாம் எழ ஆரம்பிக்குது. ஸோ அதனால நீட்டே வேண்டாம். அந்த நீட்டை பாத்தீங்கன்னா மாநிலத்துல எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ இது மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு நீட்டு. அந்த அரசு கண்ட்ரோல்ல இருந்து மாநிலத்துக்கு உரிமையை கொடுத்துருங்க. மாநிலத்துக்கு உரிமையை கொடுத்துருக்கீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்றது தான் இங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணான்றதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி போன்றது தான் மேஜரான தரப்பு. இதை பேஸ் பண்ணி தான் பல கட்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்குள்ள நம்ம போவோம். இப்போ தெளிவா புரிஞ்சுங்க. இப்ப நீட்டு இந்த 4 கோரிக்கையும் அங்க நடந்துருச்சு, நிறைவேறிச்சுன்னா அப்புறம் அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிடுவாங்க. இதெல்லாம் போயிடும். ஆனா தமிழ்நாட்டு வச்ச கோரிக்கை நடந்து முடியுமா? தமிழ்நாட்டு அந்த நீட்டு வேணான்றதை அவங்க பண்ணிடுவாங்களா? அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. 4 கோரிக்கை நிறைவேறினா அடுத்த வருஷம் நீட் வரப்போது, அடுத்த வருஷம் எல்லாரும் எழுத போறாங்கன்ற பாயிண்டா தான் இருக்குமே தாண்டி இதனால நீட்டு கேன்சல் ஆயிடும் நம்ம நம்பினா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றத தெளிவா புரிஞ்சுங்க. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. ஓகே, நம்பர் 1. அடுத்ததாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. டிவிக்கு அந்த அவருடைய பேஜ் இருக்கும், அதுல இருந்து போறாரு. நீட்டு தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களை பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஒன்றிய அரசின் இச்செயல்களை கண்டிக்கத்தவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம். இப்போ அங்க ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்றத சொல்றாங்களே, அப்ப இங்க தமிழ்நாட்டுல நேத்து நைட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க, இன்னைக்குமே ஒரு சில இடங்கள்ல கைது பண்ணியிருக்காங்களே, அப்ப இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஆக்சுவலா அதுக்கு தான் ஒரு பதிலா பாத்தீங்கன்னா ராஜ்மோகன்
இங்க தமிழ்நாட்டோட எஜுகேஷன் மினிஸ்டரான ராஜ்மோகன் பதில் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க வந்து போராட்டம், நீங்க போய் போராட்டம் பண்றதுக்கான இடத்துல போய் போராட்டம் பண்ணுங்க, நாங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எதுவுமே கேட்க மாட்டோம். பட் நீங்க பப்ளிக் ரோட்லயோ பப்ளிக் இடத்துல போய் போராட்டம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அகற்றதா செய்வோம், அதுக்கு வேற வழியே கிடையாதுன்ற தெளிவான ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு. நேத்து நடந்த போராட்டமும் ரோட்ல தான், இன்னைக்கு காலைல நடந்த போராட்டமும் ரோட்ல தான். அதை தாண்டி இன்னைக்குமே நீங்க ஒரு வீடியோ எல்லாம் பார்க்கலாமே சோசியல் மீடியால, விஜயை போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கிறதா மாதிரியும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் நீங்க பாப்பீங்களே, அந்த போராட்டத்தை யாருமே போலீஸ் அதிகாரிகள் கலைக்கல, எதுவுமே பண்ணல. அந்த போராட்டம் அங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆக்சுவலா அவங்க எதுக்காக போராடுறாங்களோ அந்த போராட்டத்தை பத்தி பேசாம விஜயை கலாய்க்கிறதும் முதல்வர் விஜயை கலாய்க்கிறதும் இது பண்றது மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவங்களோட இன்டென்ஷன் இதுவா இல்லையோ வேற எதுவா இருக்கோன்ற மாதிரி ஃபீலா இருக்கு. ஸோ முழுக்க முழுக்க முதலமைச்சர் அட்டாக் பண்ணுன்றதுக்காக பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படின்றதால இங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணிருக்காங்க. ஜனநாயகனா இல்ல ஜனநாயகமா அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. இதுல எது பண்றோமோ அதுக்காக நீங்க போராடுங்கய்யா, அதை விட்டுட்டு ஏன் அப்படி டாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து இதுல வந்து என்ன சொல்றாங்க, இங்க தமிழக அரசோட இது என்ன, எங்களுக்கு வந்து நீட்டை வந்து முழுமையா இது பண்றது தான் எங்களுடைய விஷயம் அப்படின்றது தான் அந்த ட்வீட்டோட அடிப்படை கருத்து. ஓவரால் என்ன சொல்றாரு, எங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாத்துறதுக்கு இல்ல, எங்களுக்கு நீட்டை மொத்தமாவே இது பண்றதுக்கான வேலையை தான் நாங்க சொல்றோம் அப்படின்றத தெளிவுபடுத்துறார். இதுல முதல்வர் விஜயோட ஸ்டாண்ட் என்ன, நீட்டுன்றது வேண்டாம், அது தமிழ்நாட்டுக்கே செட் ஆகாது, அதை வந்து மாநில உரிமைகளுக்கு எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க அதை பார்த்துக்கிறோன்றது தான் விஜய் அவர்களும் சொன்னாரு. இன்னைக்கு ராஜ்மோகன் அவர்களும் அதை தான் சொன்னார். தெளிவா அவங்களுடைய ஸ்டாண்டு புரிஞ்சிருச்சா, அதுக்கேற்ற மாதிரி ட்வீட் போடலன்னு போட்டுட்டார். ஓகே, இதுதான் அவருடைய தரப்பு. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் விஜய் நான் கூட கேட்டிருக்கேங்க ஐயா, ஆனா இதுல அவர் எடுத்திருக்கிற ஸ்டாண்டு எனக்கு நம்ம கரெக்ட் தான் அப்படின்றது எனக்கு படுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இதெல்லாம் நடந்து இதுல விஜயும் இந்த போராட்டத்துக்கு இன்னும் ஏதாவது சொல்லிட்டாருன்னா, ஆல்ரெடி இங்க டிவிக்கு ஆட்கள் ஒரு பக்கம் வச்சு விளையாடுச்சு, அவ்வளவுதான் எல்லாம் கூண்டோட கூண்டா போயிட்டு அங்க நடக்கிறது பாத்தீங்களா, எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு இது பண்றாங்க அந்த மாதிரி. ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம் மட்டும்னா, இங்கேயும் நிறைய மாணவர்கள் இதுக்காக போராட்டம் பண்ணணும்ன்ற மாதிரி எதிர்பார்த்து இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான அரசு தரப்புல இருந்து அந்த இடத்த கொடுக்கணும். இப்ப மாணவர்கள் வந்து போராடுறாங்க, ரோட்லன்னா அரெஸ்ட் பண்றீங்க, கைது பண்றீங்க, நீங்க கரெக்ட். ஆனா அவங்களுக்கான இடத்த கொடுத்துட்டு அந்த இடத்துல போய் அவங்க போராட்டம் பண்ண போறாங்க, அரசுக்கும் தொல்லை கிடையாது, அவங்களுக்கும் தொல்லை கிடையாது, அதை கொடுக்கலாமே. அப்படி எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி நிறைய பல தகவல்களும் வருது. அது என்னன்றதை பார்த்து அரசு தான் செய்யணும், மக்களே செய்யணும். இது ஒண்ணு. அடுத்து இதை பேஸ் பண்ணி நிறைய வந்து நேற்று ட்வீட்லாம் வந்து இது கைது பண்ணதுக்கு அப்புறம் இவங்க போட்டதா இருக்கட்டும், கனிமொழி போட்டதா இருக்கட்டும், எனக்கு என்னமோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக செயல்படுறதை விட கனிமொழி பயங்கரமா செயல்படுறாங்க, ரொம்ப ஆக்டிவா செயல்படுறாங்க. இதுலயும் குறிப்பா அதுக்கு நீங்க கனிமொழியே வந்து இந்த இடத்துல ஆக்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா உதயநிதி 2-3 இடத்துல செயல்படுகள். கனிமொழி நேத்து அந்த மார்க்கண்டேயன் கைதுக்கும் முதல்ல ட்வீட் போட்டாங்க, இன்னொரு விஷயத்துக்கும் ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்றது அவங்க தான். இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவராக இருந்து அவருடைய ரெஸ்பான்ஸே எல்லாரும் கடைசியா வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாரு. இப்படி இருந்தா எப்படி சார் ஆக்கப்பூர்வமா அரசியல் பண்ண முடியும்? கொஞ்சம் ஃபாஸ்டா செயல்பாடு இருங்க. தயவு செய்து அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து வந்துட்டு இதுல ஒரு முழு முயற்சியா இறங்கி செயல்பட்டா கூட ஆக்கப்பூர்வமா இருக்கும். ஒரு சின்ன கோரிக்கை, அதை எடுத்து செயல்படுத்துங்க. ஓகே, இது இந்த ரெஸ்பான்ஸா. அடுத்ததாக மார்க்கண்டேயன்ற மாதிரி ஒரு நபர் இருந்தார். அந்த மார்க்கண்டேயன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல் வந்து விசாரணைக்கு கொடுங்கன்ற மாதிரி மனு கோரி இருந்தாங்க. அதுல காவல்துறையோட மனுவும் தள்ளுபடி. இன்னொரு பக்கம் மார்க்கண்டேயன் ஜாமீன் கேட்டிருந்தார், அதுவும் தள்ளுபடி. இதுல வேற குறிப்பா ஹாப்பியா இருங்க, கவலை வேண்டாம், அவர் வந்து வெளியே போகும்போது கூட ஹாப்பியா இருங்க, கவலை வேண்டாம், ஸோ உள்ள எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு சீக்கிரமா ஆட்சிக்கு வருவோன்ற மாதிரி இன்னும் பில்டப் விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் வன்மையான கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ல ஜனநாயகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுல விஜய் ரசிகர்களா போய் கொண்டாடுங்க, படத்தை பாருங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா அதுல நீங்க ஒண்ணு பண்றீங்கல்ல, போயிட்டு ஸ்கூலோட இது இருக்குல்ல, செவுரு, ஸ்கூலோட காம்பவுண்ட் செவரு, அந்த காம்பவுண்ட் செவர்ல போய் போஸ்டர் ஓட்டுறது, காம்பவுண்ட் செவர்ல போய் இதெல்லாம் பண்றது, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை பண்ணவே கூடாது. யாரா இருக்கட்டும், ஸ்கூல்ன்றது படிக்கிற இடம், படிக்கிற இடத்துல போய் போஸ்டர் ஓட்டுறது யார் அனுமதி கொடுத்தா? அப்படி அந்த இடத்துல யாரெல்லாம் போஸ்டர் ஒட்டாங்களோ அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்றத கேட்டுக்கிறோம். ஏன்னா அது பண்ணக்கூடாது. உங்க கட்சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஸ்கூலிஸ் படிக்கிறதுக்காக மட்டும்தான். அங்க கல்வி இருக்கிற இடத்துல வந்து இந்த போஸ்டரோ இது எதுவுமே பண்ணுவது தவறு.
அது வந்து கண்டிக்கத்தக்கது. யார் பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். ஓகே, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாப்புல கோர்ட்ல. என்னன்னா, அவங்க வந்து விசாரணைக்கு வந்தா அவங்கள துன்புறுத்தக்கூடாதான். அப்படி எங்களுக்கு ஆல்ரெடி ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அது ஜாமீன் கொடுத்திருந்தாலும் வேற கேஸுல வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காரு. இதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, ஆல்ரெடி நீங்க வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தே நீங்க ஆஜராக போது எப்படி உங்களை துன்புறுத்த முடியும், இப்படி பண்ண முடியும்ன்ற மாதிரி அவங்களுடைய மனுவை தள்ளுபடி பண்ணியாச்சு. இவர் உட்கார்ந்துக்கிட்டு ஆல் அட்ரஸ் ஓடு நான் ஓடிலாம் ஒளியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையும் ஒழிஞ்சுக்கிட்டே இருக்காரு. எங்கதான் வருவாருன்னு எதிர்பார்த்தா கடைசி வரையும் ஆளையே காணாம போயிட்டு இருக்காரு. தயவு செய்து வெளியே வந்துட்டு இந்த ஓடவில்லை அப்படிலாம் பேசுங்க சார், ஒளிஞ்சுக்கிட்டே நான் ஒளியல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதுல அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப உங்க மேல வேற எந்த புகார்களும் இல்லைன்னா நீங்க உங்களையா அரெஸ்ட் பண்ண போறாங்க. தைரியமான ஆள் ஆச்சுதான். அப்புறம் வீரவசனம் எல்லாம் பேசுறீங்களா சார், வந்து அங்க ஆஜராகுங்க. அப்புறம் எதுக்கு நான் கோர்ட்டுக்கிட்ட திரும்ப ஆல்ரெடி முன்ஜாமீன் வாங்கியாச்சு, இப்ப துன்புறுத்த கூடாதான், கைது பண்ணக்கூடாதான். அப்போ நீங்க ஆல்ரெடி பல சம்பவங்கள் பண்ணிருக்கிறீங்க. அந்த சம்பவங்களை தோண்டி எடுத்திருக்கிறாங்க போல. அந்த தோண்டி எடுத்த தகவல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற பல உளவாளிகள் வந்து திமுகவும் வேலை செய்யறாங்க. அந்த உளவாளிகள் மூலியமா தகவல் போயிருக்குது. அதனாலதான் வேற கேஸ்ல அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப நாளா அந்த கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனா அதை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்துல வெளியே வந்தா சிக்கிடுவாரு அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு நடந்துட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. அது நான் நாளைக்கு வந்து அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்றேன் மக்களே. அடுத்ததாக ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கு 5 பேர் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்காங்க நிறைய இடங்கள்ல. சூப்பரான விஷயம். அடுத்து தாவக்காவோட இது என்ன சொல்லணும்னா, சில பல ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. டெண்டர்கள் ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த டெண்டர்ல சென்னையில மேயரா இருக்கிற பிரியா தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் மாட்டிருக்கிறாங்க. அது விசாரணைக்கு வரப்போகுது. அது என்னன்றதையும் பார்ப்போம். இதுல நீட்டை வச்சு நிறைய பேர் வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்ற கேள்வி இருக்கு. கனிமொழி அவர்கள் இன்னைக்கு போயிட்டு நீட்டு சம்பந்தப்பட்ட அந்த ஜனதா மந்தர்ல போய் போராட்டத்துல ஈடுபட்டு மாணவர்களுக்காக நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா நீட்டு 7 மாசத்துல நாங்க நீட்டியே ஒழிச்சிடுவோம், நீட்டோட ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி, அதை தாண்டி மக்கள் எல்லாம் கையெழுத்து போடுங்க நீட்டை ஒழிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க டிஎம்கேன்ற ஒரு கட்சி. அந்த கட்சி இன்ன வரைக்கும் அந்த நீட்டை ஒழிச்சா மாதிரி தெரியல. அந்த நீட்டோட ரகசியத்தையும் வெளிப்படல. அந்த மக்கள் கிட்ட இருந்த சைன் வாங்கி போட்ட இது எல்லாமே கீழே தான் கடந்திருக்கு. பல இதெல்லாம் இருந்திருக்கு. அப்படி இவ்வளவு நேரம் போராடி என்னங்க நடந்து முடிஞ்சது அப்படின்றது தெரியல. ஸோ ஆக மொத்தத்துல இது மத்திய அரசு நினைச்சா மட்டும்தான் இதை வந்து இது பண்ண முடியும், நீட்டை ரத்து பண்ண முடியும். தமிழக அரசா இருக்கட்டும், இல்ல டிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், யாரும் நினைச்சாலும் முடியாது. அதுக்கு மத்திய அரசு மனம் இறங்கினால் மட்டுமே இது ரத்து செய்யப்படும் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்க மக்களே. இதை வச்சு ஏமாத்தலாம். அதுல திமுக அவங்க சொன்னதை நீட்டை பேஸ் பண்ணி சொல்லி என்னென்ன வாக்குறுதிகளா கொடுத்து எல்லாரும் எப்படி பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி அவங்க வாக்குறுதி கொடுத்து, அதுல குறிப்பா முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட ட்வீட்ல அதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இதை வச்சு நாங்க அரசியல்லாம் பண்ண விரும்பலன்னு தெளிவுபடுத்திருப்பாங்க. அதை வச்சே அவங்க அரசியல் பண்ணி வாக்குகள்லாம் வாங்கியிருக்காங்கன்றது உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதையும் தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா 7 மாசம் ரகசியம், அப்புறம் நீட் ரகசியம் 7 மாசத்துல ஒழிச்சிருவோம், நீட் ரகசியம் நிறைய விஷயங்கள் பேசினாங்களே, அது கடைசி வரையும் அவங்க ஆட்சி இருந்த வரையுமே அது செயல்முறைக்கும் படல, நீட்டும் ஒழிக்கல. ஆனா விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா நீட்டுக்காக போராட்டம் பண்றாங்க. ஏன் இது திமுக ஆட்சி இருக்கும் போது ஏன் போராட்டம் பண்ணல? அப்ப யாருமே ஏன் வந்து கேட்கல? ஆனா இப்ப வந்து ஆட்சி மாறின உடனே போராட்டம் பண்ற கேட்கணும்ட்டு. அப்ப என்னன்னா உங்களோட இன்டென்ஷன் அவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்க மாட்டோம், இவருக்கு எதிராக தான் எல்லாத்தையும் கேட்பணும் போது, அப்ப இதெல்லாமே செட் பண்ணி ஒரு அஜெண்டா செட் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது என்னுடைய கருத்து. நாளைக்கு செந்தில் பாலாஜி மற்றும் மேயர் பிரியாவோட சம்பவங்களோட வீடியோவில் இணைவோம். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.